A man buys 10 articles for rupees 8 and sells them at rate of 1.25 per article. Is gain percentages. ஒரு மனிதன் 10 புதினங்கள் 8 ரூபாய்க்கு வாங்கி அவற்றை 125% 10 புதினங்களை விற்றார். அவருடைய லாபம் என்ன? சரிங்களா? அதாவது 10 புதினங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினார்னா மொத்தமாக சேர்த்து 8 ரூபாய்க்கு வாங்கிறார். அடுத்ததாக அவர் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா ஒரு புதினத்தை ₹1.25 வந்து விற்கிறார். சரிங்களா? ஒரு புதினத்தை. அப்போ 10 புதினத்தினுடைய விலை எவ்வளவு? 12,000 ஸோ 12,000 12.5 தான் வந்துட்டு அவர் விற்கக்கூடிய விலை 10ஐயும். சரி, வாங்கின விலை ₹8. எவ்வளோ லாபம்? ₹4.50 வந்து லாபம். ஸோ அவர் வாங்கின விலை ₹8. சரியா? ஸோ இன்ட்டு 100. ஸோ என்ன வரும்? 450/8. 8 5s are 40. திரும்ப ரிமைனிங் 50 இருக்கும். 8 6 are 48. ரிமைனிங் 2. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? 56 2/8 வரும். ஸோ 2/8 என்ன பண்ணிடலாம்? 1/4ன்னு மாற்றிக்கலாம். 1/4. ஸோ 56 1/4%. ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன? சரியா? ஸோ எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 5225க்கு விற்கிறாங்க. எதுக்கு பிறகு? டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு பிறகு 5% என்ன பண்ணியாச்சு? டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. சரியா? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து என்ன கொடுத்தாச்சு? 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தான் 5225 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதான் வந்து கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணிடலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா 5% தானே குறைச்சிருக்காங்க. அப்போ 5% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துருமான்னா இல்லை. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் இந்த இடத்துல 100% வச்சு அதுலேருந்து 5% குறைச்சிருக்காங்க. இது வந்து என்னவாக இருக்கும்? 95% இருக்கும். ஸோ இப்போ 95%ங்கிறது சரிங்க. ஸோ 95%ங்கிறது 5225 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 5வது டேபிளால் அடிக்கலாம். 19% என்ன வரும்னா 5 1s are 0, 5 4s are 20, 5 5s are. ஸோ 19வது டேபிளாக அடிச்சோம்னா 19 5s are 95 வந்து வரும். திரும்ப 9 வந்துட்டு ரிமைண்டர் இருக்கும். 19 5s are 95. ஸோ 1% எவ்வளோ வருது? 55 வருது. அப்போ 100% என்னவாக இருக்கும்? 55 கூட 2 0 சேர்த்துக்கலாமா? ஸோ 5500 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். சரிங்களா? 5500 தான் வந்துட்டு அதோடைய உண்மையான விலை. அதுலேருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் 5225ங்கிறது ஆன்சராக வந்து கிடைக்கிது நமக்கு. ஓகேவா? Sanjay bought a bicycle for rupees 5,000. He sold it for rupees 600 less after 2 years. Find the loss percentage. அதாவது 5000 ரூபாய்க்கு வாங்குகிறான். எவ்வளோ குறைச்சி விற்கிறான்னா 600 வந்துட்டு குறைவாக விற்கிறான். சரிங்களா? அப்போ 5000ல் 600ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 5000ல் 600ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 3s are 6, 2 25s are, ஸோ 25 4s are 100. ஸோ 3 4s are
12%. Answer is 12%. சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். A trader buys an article for rupees 1200 and marks it 30% above the cost price. He then sells it after allowing a discount of 20%. Find the profit percent. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, அதோடைய ஆர்டிக்கிளுடைய விலை 1200 இதை வந்து என்ன பண்ணுறாரு, 30% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுறாரு. ஸோ நார்மலாக கடையிலலாம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஒன்றா இருக்கும், அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட விலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க, அதுலேருந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ 1200 10% எவ்வளவு, 120. அப்போ 30% 360. ஸோ 360ங்கிறது 30%. அப்போ 1200 + 360ங்கிறது சேர்த்தோன்னா 1560. ஸோ இதுக்கு இவ்வளோ விலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் 1560ங்கிறது தான் என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, 20% டிஸ்கவுண்ட்டா 30% டிஸ்கவுண்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ இந்த 1560 எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. அப்போ 1560 10% எவ்வளோன்னா 156. 20% என்னவாக இருக்கும், 156 + 156, 156 தானே 20%. ஸோ 150 + 150 300, 6 + 6 12. ஸோ 312 ரூபா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. ஸோ 1560 300 போச்சு அப்படின்னா என்ன எவ்வளோ வரும், 1260 வந்து வரும். 1260 10 போச்சுன்னா 1250. 1250 2 போச்சுன்னா 1248. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விற்ற விலை. சரிங்களா? ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 1248 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? ஸோ 1248 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா எவ்வளோ லாபம், 48 ரூபா லாபம். ஸோ 48 ரூபா லாபம்னா 1200ல் 48ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ 0000 12 4 4%. ஸோ 4%. சரியா? ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கோம். இதை விட இன்னும் ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பேசிக்ஸ்லாம் முடித்ததுக்கு பிறகு ஃபுல்லாகவுமே ஷார்ட்கட்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி வேகமாக போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸ் லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதை தாண்டி எஸ்எஸ்சியில் கேட்டாங்கன்னா அதை எப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த 1 மந்த்துக்கு பிறகு அடுத்தடுத்த நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். சரி, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம். The price of an item inclusive of VAT is 9720. If VAT is 8%, then the cost price of an item is. மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன? சரியா? சரி, இப்போ இதோடைய அடக்க விலை இருக்கும், இதிலிருந்து 8% இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த அடக்க விலைக்கு தான் 8% போட்டு அதை ஆட் பண்ணி தான் வந்துட்டு 9720 ரூபான்னு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ் 100% இருக்கும். அதில் வேட் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, 8% போட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடியது 108% இருக்கும். ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும், 100%. சரி, 108% ஈக்குவல் டு 9720. சரியா?
ஸோ 9 டேபிளால் அடிக்கலாம். 9 1s are 9, 9 2s are 18. ஸோ 12%. 9 1s are 9, 0, 9 8s are 72, 1080. சரியா? ஸோ திரும்ப 12 டேபிளால் அடிக்கலாம். 12 9s are 108 வந்து வரும். ஸோ 90. 1%ங்கிறது 90. அப்போ 10%ங்கிறது 900. 100%ங்கிறது 9000. ஸோ எவ்வளோ தான் 9000. அந்த 9000க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 8% VAT போட்டு 9720 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா?